நிகழ்ச்சியினை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அனுபவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசையரங்கில் தொடரக்கூடிய அருமையான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக உங்களை எல்லாம் கலிகலக்க வைக்கக்கூடிய அருமையான நையாண்டி தர்பார்களும் உங்கள் மத்தியிலே என்னவா ஒண்ணும் பேசக்கூடாது, இப்போதைக்கு பேசக்கூடாது, எல்லாம் நான் தான், அனைத்து நான் தான். என்னடா சொல்லு வா. என்னவா மச்சானுக்கு இங்கிலீஷ் பேச தோக்குது? என்ன எல்லாம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேல இப்ப இறங்குது. பார்த்து மச்சான், மூச்சு சூடானா முண்டி பத்திக்கிட்டு சந்தி சிரிச்சிரும். அதனால உங்க ரவுஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு வெளில வந்தவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லுங்க. சொல்லிட்டே ஒரு கிழக்கு அங்க வர உட்காந்துக்கிட்டு என்ன வந்தேன், ரெண்டு ஆட்டம் ஆடுனேன், ஒரே அழுப்பா அழுத்தேன், கிளம்புறா எடுவட்ட பையன் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கு. சரி உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படி கேள்வி எதுக்கு தெரியுமா நிப்பாட்டுறேன்? இந்த உட்கார்ந்து இருக்காருல கொஞ்சம் சுதாரிப்பா வருமா இல்லையா, அதுக்குதான் நிப்பாட்டுறேன். இப்ப நம்ம கச்சேரிக்கு யார் யாரு எந்தெந்த ஊர்ல இருந்து எப்படி வந்திருக்கோம் நமக்கு தெரியும். இந்த உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களே ஜனங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. நாளை பின் அந்த ஊர்ல இருந்து பேசிக்குவாங்க. அந்த முச்சந்தில் ரெண்டுக்கிட்டு, முனையில ரெண்டுக்கிட்டு, சந்துக்குள்ள ரெண்டுக்கிட்டு, புங்கத்துக்குள்ள ரெண்டுக்கிட்டு, பக்கத்து ஊர் கிளவி நம்ம ஊர் கிளவி எல்லாம் கூடி கும்பா அடிச்சு பேசும். பக்கத்து ஊர் கிளவி நம்ம ஊர் கிளவிட்ட கேட்கும். என்ன கேட்கும்? அறிய முடியுமா
எப்படி சொல்லுவாங்க? நல்லா சூப்பரா சொல்லும் பாரு. அது யாரோ வந்தாங்க, அவங்க முவர கட்டையும் மூஞ்சி கட்டையும் ஒருத்தன் கையிலையும் கடிச்சிப்பு கழுத்துலையும் கடிச்சிப்பு வந்து 6 தாண்டி பொழந்த மேடைக்க ஒண்ணுக்கு 2 பாடையை கூட்டிட்டு வந்து 2 எப்படியா சோட்டா பீ மாதிரி யாரோ பண்ணை அறியா பண்ணையில வைக்கிற மாதிரியே வந்து 2 ஆண்டி மாப்பிள மாதிரி அப்படியா சொல்றது. இன்னாரு வந்தாங்க, இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, அன்னாரு வந்தாங்க, அப்படி இப்படி பண்ணாங்க அப்படிங்கறது சொல்லணுமா இல்லையா? நம்ம சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். சொல்லுவோமா? சொல்லுவோமா? ஐயா கச்சேரி நான் கச்சேரிக்கு இது நட்டப்படுற கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி பண்ணுகரி கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி கரை இசை கச்சேரி நான் கச்சேரி பண்ணுகரி கச்சேரி கச்சி காத்தி அண்ணவாட சிறப்பான கச்சேரி கச்சி காத்தி அழுதா ஆளு மாறி பிடிச்சிட்டாங்க. ஸ்கெட்ச் காட்டி பாட்டு பாட்டு சிறப்பான ஸ்கெட்ச் பாட்டு நடிக்க போத சிறப்பான கச்சேரி பாட்டு பாட்டு சந்தமான கச்சேரி பாட்டு பாட்டு சத்தியமான கச்சேரி தட்டி மச்சா பாட்டு பாடு சிறப்பான கச்சேரி தட்டி மச்சா பாட்டு பாடு சிறப்பான பாட்டு பாடும் அற்புதமான கச்சேரி ஆத்தி செல்ல பாட்டு பாடும் அற்புதமான கச்சேரி பாட்டு பாடும் குணமான கச்சேரி பாட்டு பாடும் குணமான ரெண்டு போரா அந்த 2 போரா இங்கே 2 போரா பாட்டு பாடு கச்சேரி 2 போரா பாட்டு பாடு தமிழுங்க புதுக்கோட்டை தமிழுங்க சுதந்திரமா சென்டர்ல உட்காந்துருக்கா என்ன செய்வன கோளாரா? என்ன மருந்து குடிச்ச மாதிரி இங்க பாரு ஒரு ஆத்தா கை தட்டி கையை போல தூரம் கொண்டு வந்துட்டு கடைசியில என்ன நினைச்சிட்டு அப்படின்னு கீழே முடியாது. அதாவது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பாட்டுக்கிடையும் உங்களுக்கு கரவசம் எழுதி நிகழ்ச்சி உற்சாகப்படுத்தணும். ஏன்னா நேரம் வந்து புழுக்கமான நேரம் டக்கு டக்குன்னு கை தட்ட முடியாது. கை தட்டுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா நான் சொல்லல, அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா ஒண்ணும் பண்ண வேணாம், நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. அதை செஞ்சாவே உங்களை அறியாம நீங்க அவங்களை அறியாம நீங்க கைதட்டலாம். அப்படி ஒரு அருமையான விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன எப்படி முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, யாரும் கூச்சப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. நான் சொல்றதை மட்டும்
செய்யணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களை அறியாம நீங்களே என்னத்தா சிரிக்கிற, உங்களை அறியாம நீங்களே கை தட்டிக்க ஒண்ணும் இல்ல. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் சொல்றத மட்டும் எல்லாரும் உட்காந்துருக்க, எல்லாரும் ஒத்த கையை போட அப்படி தூக்க பாப்பா. தூக்க 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 தூக்குதா எல்லாரும் அப்படி தூக்கிட்டு முன்னாடி இருக்கிறவங்க முதுகுல எவ்வளவு செலவு பண்ணி கச்சேரி வச்சுட்டு இருக்காங்க. நீ வந்து முதுகுல அடி சண்டை முன்னோட வந்திருக்கீங்க. அப்படித்தானே அங்கேயே அடிப்பாங்க. ஊர்ல சண்டை எடுத்துட்டு போலாம் பாக்குறீங்க. அடிக்காது இந்த வர்றேன்னு அதாவது சும்மா சொன்னது. ஒவ்வொரு பாட்டுக்கு இடையிலும் உங்களுக்கு கரவசங்களை எண்ணி தந்து நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு வருமான நிகழ்ச்சியிலே வாரி அன்பளிப்பு கொடுத்துருக்காப்ல. அண்ணன் பேர் என்ன? பேரு சொல்ல முடியாத ஒரு சொக்க தங்கம், அப்படித்தான் இருக்கணும். அவர் பேர் சொல்லவே விரும்பல. அது மாதிரி நீங்களும் வந்து இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே வந்து அன்பளிப்பு கொடுக்கலாம்னு நினைப்பீங்க. என்ன ஒரு சங்கட்டமான விஷயம் தான், யாரும் கையில காசு எடுத்துட்டு மாதிரி, ஏன்னா இருக்கிறதெல்லாம் பெண்களா இருக்கிறீங்க. அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, கையில காசு எடுத்துட்டு வரல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. தான் ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. ஏதோ உங்களால முடிஞ்சது அந்த கருத்து நடக்கிறது, காதல் நடக்கிறது, காலையும் கிடக்குமே கொலுசு 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 எதை கடத்தாலும் கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போய் வேலை சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு பாட்டு நல்லா ஜோரம் வெரி குட். ஒவ்வொரு பாட்டுக்கடியிலும் உங்களுக்கு கரவசங்களை எழுந்து நிகழ்ச்சி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மயிறு கொடுத்து சிரிக்க இருக்கின்ற காட்சி ஒரு காணங்களும் பார்ப்பவர்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேடைக்கு வந்தேன். அப்போ ஒரு கெட்டப் பண்ணேன். இருந்தாலும் கூட அதே கெட்டப்ப மறுபடியும் கேட்டிருக்காங்க. பார்ப்பவர்களின் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீராது வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியோடு காணும். மாற்றுத்திறனாளிகளின் நிலையை சித்தரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சி. அதனை தொடர்ந்து ஸ்கெட்ச் கார்த்தி இசை நிகழ்ச்சிக்கு சிறப்பழைப்பாளர் அவர் தரக்கூடிய அற்புதமான காட்சியோடு காணங்களும் இசை நிகழ்ச்சியின் இறுதிக்கட்ட நிகழ்வாகவும் உச்சகட்ட நிகழ்வாகவும் இடிமுழங்கும் சத்தத்தோடு அந்த கோட்டை கருப்பசாமி பவனி வந்து அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான காட்சி எல்லாம் அரங்கேற காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கலைஞர்களை